உள்ள இருக்க ஊரு சரி எங்களுக்குள்ள மட்டும் பேசிட்டு போயிடும். அந்த நெல் மூட்டையில நெல் மூட்டை ஒரு நாளைக்கு 60 ரூபா, பகல்ல வாங்கினா 60 ரூபா கமிஷனா ஒரு நெல் மூட்டைக்கு, நைட்ல வாங்கினா 80 ரூபா கமிஷனா. பகல்ல 60 ரூபா கமிஷன் எடுத்தா என்னன்னா தூத்த வேண்டாமா, பகலைனா புடைச்சு தூத்தி எடுத்துருவாங்க மிஷின்ல, அதனால 60 ரூபா கமிஷன் கொடுக்கணுமா சேர்மனுக்கு. நைட்ல என்ன புடைக்க தேவையில்லை, தூத்த தேவையில்லை, எப்படி வேணாலும் அரசாங்கத்தை ஏமாத்திக்கலாம். ஆகவே 80 ரூபா 20 ரூபா அதிகம். அப்படின்னா ஒரு நாளைக்கு அரசாங்கம் இந்த நெல்குடன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய சேர்மனை அரசாங்கத்தை விவசாயிகளை ஏமாத்தி ஒரு நாளைக்கு சராசரியா 60 ரூபா 80 ரூபா ஒரு மூட்டைக்கு ஆட்டே போறாங்க அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. நான் சொல்லல. ஆகவே நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இது மாதிரியான கமிஷன்கள் எதுவுமே இருக்காது. நேரடியாக விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய உழைப்புக்கு ஏற்ற விவசாய நெல்லினுடைய விலைக்கு இன்னும் உயர்த்தி தருவோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க ஐயா, ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன் ஐயா. இங்க நெல் குடோன்களை எல்லாத்தையும் போய் பாருங்க, இந்த நெல் குடோனையும் போய் பாருங்க, இருக்கிற எல்லா நெல் குடோனையும் போய் பாருங்க. நெல் குடோன்கள் எல்லாமே அரசியல்வாதிகள் பெயரளவில் கட்டி வச்சிருக்காங்க ஐயா. பெயரளவுல ஒரு நெல்குடன் இருக்கும். அந்த நெல்குடனை போய் பாத்தீங்கன்னா 100 மூட்டை அடுக்கலாம், அந்த அளவுக்கு நெல்குடன் கட்டியிருப்பான். ஆனா இங்க வரக்கூடிய மூட்டை பாத்தீங்கன்னா 5000 மூட்டை இருக்கும். 100 மூட்டையை உள்ள அடுக்கணும், 4900 மூட்டை வெளியில மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் கொட்டி நாசமாக்கணும். நீங்க சிந்திச்சுக்கோங்க. இந்த இதே மாதிரி அவரவர் நம்ம வீட்டுல நெல் விளையுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம விக்கல, நாம படுத்திருக்கிறது கூட வெளியில படுத்திருப்பாங்க. நெல்லை கொண்டு போய் பாதுகாப்பா பத்திரமா நடு வீட்டுக்கு கொண்டு போய் கொட்டி வச்சிருப்பாங்க. நெல்லை கொண்டு போய் நம்ம வெளியில போட்டு நம்ம நடு வீட்டுக்கு போய் படுத்திருப்போமா? ஏன்னா அதை நம்ம ரத்தம் சிந்தி, ரத்தத்தை வேர்வையாக்கி சிந்தி உழைச்ச அந்த நெல்லுகையா. நாம விவசாயத்தை தெய்வமா பார்ப்போங்கய்யா. விவசாயத்துல சேத்துல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நாட்டை கூட தொட்டு கும்பிட்டுட்டு, நாட்டு நடக்கூடிய காட்டை வயலையும் தொட்டு கும்பிட்டுட்டே உள்ள இறங்குவோம். நாம விவசாயத்தை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் விவசாயிகள். விவசாய பொருட்களை தெய்வமா வணங்குவோம். நாம உற்பத்தி செஞ்ச பொருளை சாமி கும்பிட்டு சாமிக்கு அப்புறம் கொண்டு வந்து பொதுமக்களுக்கு போய் சேரட்டும்னு அரசாங்கத்தில் ஒப்படைக்கிறாங்க ஐயா. ஆனால் இந்த அரசாங்கம் அந்த நெல்லை எந்த அளவுல பாதுகாத்து வச்சிருக்கு உங்க முன்னாடியே பாருங்கய்யா, உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நம்ம நெல்லை நம்ம கை காசை போட்டு வாங்கின நெல்லை நாம நடைய விடுவோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க? மூட்டைக்கு 80 ரூபா கமிஷன் வாங்கிக்கிறாங்க, மூட்டைக்கு 60 ரூபா கமிஷன் வாங்கிக்கிறாங்க. அது பூரா இங்க இருக்கக்கூடிய யூனியன் சேர்மனுக்கு போய் சேர்ந்துருது. அம்மையார் பூங்கதைக்கோ அல்லது உங்க கணவர் குமாருக்கோ போய் பேச மாட்டான் யாருமே. நான் இசை சுப்பாவே வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கவங்க எனக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அது தவறு. இங்க இருக்கக்கூடிய சேர்மன் தவறு செய்யறாரு. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை ஏமாத்துறாரு. ஒரு மூட்டைக்கு 80 ரூபா கமிஷன் அடிக்கிறாரு, ஒரு மூட்டைக்கு பகல்ல 60 ரூபா கமிஷன் அடிக்கிறாரு. இதெல்லாம் தவிர்க்க நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் தட்டி கேட்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. இந்த குழுவை போய் பாருங்க. நம்ம வீட்டுல இப்படி நம்ம நெல்லை போடுவோமானா போட மாட்டோம். அப்படி இருந்து இந்த நெல் இப்படி கிடக்கு. இங்க இருக்க யாராவது ஒரு விவசாயி போய் கேள்வி கேட்டீங்களா ஐயா? நீங்க யாராவது கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா நான் என் காட்டுல நெல் கிடைச்சா பத்திரமா பாதுகாப்பு, என் வீட்டுல நெல்லை கூட வச்சிருந்தா பத்திரமா பாதுகாப்பு. நெல்லை கொண்டாந்து நான் கவர்மெண்ட் கிட்ட வித்துட்டு கவர்மெண்ட் வாங்கி குடோனை சரியா கட்டாம அறாதையா போட்டிருக்கு. அந்த நெல் இருந்தா என்ன, மச்சு போனா என்ன, மக்கி போனா என்ன, முளைச்சு போனா என்ன, நாசமா போனா என்ன, நம்ம கடந்து போறோம்ல இல்லையா? அதுதாங்க தவறு ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், எல்லாமே மண்ணுல இருந்தே விளையுது, எல்லாமே மண்ணுல விளையுது. நம்ம இல்லைன்னு சொல்றோமா? அப்ப இந்த மண்ணுல கரும்பை போட்டா இனிப்பா விளையுது, இதை போட்டா பாகாய போட்டா கசப்பா விளையுது, நெல்லை போட்டா நெல் வருது, எல்லை போட்டா எள்ளு வருது. இந்த பூமி தாய் நாம என்ன விதைக்கிறோமோ அதை நம்மளுக்கு பல மடங்கு கொடுக்குறா. அந்த பூமி தாய் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு பொக்கிஷம் இந்த நெல்லுங்கய்யா, இந்த விளைபொருள் ஐயா. ஐயா விளைபொருளை நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவையா. எங்க ஊர்ல நாங்க விளைபொருள் போட்டுருக்கோம்னு வச்சுங்க, ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு அவரை தோரை எள்ளு மொச்சை போட்டுருக்கோம்னு வச்சுங்க, அதை அறுவடை செஞ்சா ஒரு 1000 ரூபாய் வருதுன்னா அறுவடை செய்வதற்கே 2000 ரூபாய் ஆகும் செலவு. ஆனாலும் கூட அந்த விளைஞ்ச தானியங்களையோ விளைஞ்ச பயிர்களையோ அப்படியே விட்டுறக்கூடாது, மழைக்கு உழுவிடக்கூடாது, வீணாயிடக்கூடாது, அதை அறுவடை செய்யணும். ஏன்னா இந்த பூமி தாய் நம்மளுடைய உழைப்பு கொடுத்தது. அது நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல செய்யறேங்க விவசாயி. ஆனா உங்க கண்ணு முன்னாடியே இந்த மூடைகள் பூராமே மக்கி போகுதுங்கய்யா. உங்க கண்ணு முன்னாடி இந்த மூடைகள் பூரா நெல்லு பூரா இத்து போகுதுங்கய்யா, முளைச்சு போகுதுங்க, வீணாகுதுங்கய்யா. எவ்வளவு எலி குறிச்சு எவ்வளவு வீணாகுது உள்ள போய் பாருங்க. அந்த குடோனுக்குள்ள நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தடவை போங்க, தயவு செஞ்சு உங்களை கையெழுத்து கும்பிட்டு ஒரு தடவை போய் இந்த குடோனை போய் பாருங்க. அந்த குடோனுக்கு எவ்வளவு எலி இருக்குன்னு போய் பாருங்க, எவ்வளவு மூட்டை திறந்து விடுன்னு பாருங்க ஐயா. மழை வரும்போது ஒரு நிமிஷம் நம்ம காட்டுல நெல் விளைவிச்சிருக்கோம், மழை அடிச்சு ஊத்துது, நம்ம என்னையா செய்வோம்? அந்நேரத்துல மழையில நனைஞ்சிட்டு கூட குறைய பிடிச்சிட்டு கூட போய் வயல்ல தேங்கி இருக்க தண்ணியை வெட்டி விடுவோம். வயல்ல தண்ணி தேங்கிட்டா நாட்டு அழுகி போயிடும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? வயலை பாதுகாக்கிறதுக்காக இரவு பகல் பார்க்காம, கண்ணு முடிச்சு, மழைன்னு பார்க்காம, வெயில்னு பார்க்காம, பனின்னு பார்க்காம ராப்பாளா போய் உழைச்சு சேமிச்ச நெல்லுங்கய்யா. இந்த நெல்லை நம்ம வித்துட்டாலும் கூட இந்த நெல்லை பத்திரமாக அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலையை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்கணுங்கய்யா. இங்க வீணா போறது எதுவும் நெல்லு மட்டும் கிடையாதுங்கய்யா, இது நம்மளுடைய வரிப்பணம். அரசாங்கம் யாரு? ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, ஐயா இசைக்கு சுப்பையாவோ அவங்க வீட்டுக்கு ஆசை போட்டு வாங்கி இந்த நெல்லை வைக்கல. நம்மளுடைய வரிப்பணத்துல நம்மள்கிட்ட நெல்லை வாங்கி அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கறதா வச்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிருக்கீங்க ஐயா. இங்க நீங்க கடையில போய் பாருங்கய்யா, ஒரு கடையில போய் நெல் அரிசி விற்கிற கடையில போய் பாருங்க. அது பொன்னி அரிசியோ மற்ற அரிசியோ எந்த அரிசியா இருக்கட்டுங்க, ஒரு கிலோ 60 ரூபாய் 80 ரூபாய் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கய்யா. அந்த அரிசி எங்கயா விளையுது?
அந்த நெல் எங்கெங்கயா விளையுது? இதே நிலத்துல தானே விளையுது, ஒரே நிலத்துல தான் நெல் விளையுது. அந்த நெல்லை அரசாங்கத்துல வந்து குடோன்லயும் போடுறோம், தனியார் நபர் வந்து வயக்காட்டுல வாங்கிட்டு போறாரு. அரசாங்கம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்க, தனியார் நபர் 200 ரூபாய் 300 ரூபாய் குறைச்சு கொடுக்குறாங்க. அந்த சேர்த்து 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி நம்ம அரசாங்கத்துல கொடுக்குறோம். ஆனா 200 ரூபாய் 300 ரூபாய் நம்மள்ட்ட குறைச்சு வாங்கிட்டு போற ஒரு தனியார் நிறுவனம், தனியார் அரிசி ஆலை அதை கொண்டு போய் பக்குவமா காய வச்சு பக்குவமா வேக வச்சு அரைச்சு அதை மூட்டை பிடிச்சு சலிச்சு புடைச்சு குருணா அரிசி தனியா பிரிச்சு கடையில கொண்டாந்து 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கிறோம் ஐயா. அள்ளி முடந்து பார்த்தா கமகமன் இருக்கு. தீபாவளி பொங்கல் வீட்டுல கொடைனா அதை சமைக்கிறாங்க ஐயா. இந்த ரேஷன் அரிசிக்கு வருது இல்லையா, நீங்க அந்த ரேஷன் அரிசியும் போய் பாருங்க. இதே விவசாயிகிட்ட அது வாங்கி போகுது. இந்த மாதிரி கொண்டு வந்து குடோன்ல போட்டு மழையில நனைய வச்சு வெயில காய வச்சு ஒண்ணுக்காகாம நெல்ல மக்க போக வச்சு பாதி மக்காத போது கொண்டு போய் அதை கொண்டு போய் அடிக்கிறாங்க. அதுல பாதி வந்து பாதி வேகாம பாதி அரைச்சு பாதி அரைக்காம கொண்டு வந்து புழுத்து போன அரிசியா நாரி போன அரிசியா ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. நீங்க நல்லா சிந்திங்க. ஒரே மண்ணு, ஒரே தண்ணி, ஒரே வேர்வை, ஒரே உழைப்பு, இவ்வளவு செஞ்சு கொண்டு வந்து இந்த நெல்லை கொண்டாந்து தனியார்கிட்டே நிக்கிற அரசாங்கத்திட்டே நிக்கிற தனியார் முதல்ல போட்டதால கொண்டு போய் அதை பாதுகாப்பா சுத்தப்படுத்தி அரைச்சு அரைச்சு கொண்டாந்து மக்கள்கிட்ட பல மடங்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் தரங்கட்ட அரசாங்கம், சரிகட்ட அரசாங்கம், துப்பில்லாத அரசாங்கம் இந்த நெல்லை இப்படி போட்டு நாசம் பண்ணி அதை கொண்டு போய் ஒண்ணுக்கு முக்கால காய வச்சு ஒண்ணுக்கு முக்கால அரைச்சு ஒண்ணுக்கு முக்கால வேக வச்சு நம்மள்ட்ட புழுத்து போன அரிசியா கொடுக்குறாங்க. இங்க இருக்க யாராவது ஒருத்தர் ரேஷன் கடையில போட்ட அரிசியை யாராவது ஒருத்தர் தீபாவளி அன்னைக்கு பொங்கி திம்பமா, பொங்கல் அன்னைக்கு பொங்க வைப்போமா? யாராவது கோயில் கூட விசேஷத்துக்கு 10 பேர் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, கறிக்கஞ்சி ஆக இந்த அரிசியை போட ரேஷன் அரிசியா? ஏன் உளுத்து போன அரிசி, புழுத்து போன அரிசி, நாத்தம் போன அரிசி, இந்த நாரி போன அரிசியை நம்ம திங்க முடியாது நம்மளுக்கு தெரியுதுங்கயா. ஆகவேதான் நம்ம அதை திங்கிறது இல்லைங்கயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நெல், ஒரே மண்ணு, ஒரே விவசாயி உற்பத்தி செஞ்சு கொடுத்தான். தரமான தனியார் வியாபாரி கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட தரமா கொண்டு சேர்க்கிறேன். தரிகட்ட தரமில்லாத தலைவர்கள் இந்த அரசாங்கமா இருக்கிறதுடைய விளைவு இந்த நெல்லை கொண்டு வந்து நம்மள்ட்ட புழுத்து போன அரிசியா சேர்க்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கய்யா, இங்க இருக்கக்கூடிய நெல்லை வாங்கின காசு விவசாயிட்ட காசு கொடுத்து அரசாங்கம் வாங்குது. ஆனா அரசாங்கம் என்ற ஒண்ணுக்கு தனியா காசு வரலைங்க. ஒண்ணு நம்ம வரி பணத்தை கொள்ளையடிச்சு வாங்கின காசுங்கய்யா. அப்படி இல்லாட்டி உலக வைக்கிற கடன் வாங்கின காசுங்கய்யா. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் நிறைய பேர் சொல்லுங்க, என்கிட்ட 15 ஏக்கர் இருக்குப்பா, 50 ஏக்கர் 100 ஏக்கர் இருக்குப்பா, எனக்கு கடனே இல்லப்பா, நிம்மதியா வாழ்றேன்னு நினைப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, இந்த நாட்டில் இன்று பிறந்த குழந்தையினுடைய தலையில் 1.25 லட்சம் கடன் இருக்குங்கய்யா. இந்த மாநில அரசு வாங்கின கடனை இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் இன்று பிறந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு தலைக்கு 1.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக 9.25 லட்சம், 10 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி உலக வங்கியில தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கீங்க. உங்க பேரு எங்க பேரு சொல்லி அண்ணா நன்றி அண்ணா. விவசாயத்துக்கு உதவுறீங்க, நெல் அடிக்கிற மிஷினை விவசாயத்துக்கு உதவுறீங்க, நன்றி. மனமார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு காலத்துல வந்து இன்னைக்கு கூட நாங்க மாடை வச்சுதான் உழவு செய்ய நினைக்கிறேன். நானும் விவசாயினேன். ஆனா மாடை வச்சு உழவு செய்யற அளவுக்கு இன்னைக்கு உழவு தொழில் இல்ல. நானும் ஆளுகளை கூப்பிட்டு கருதெடுத்து வெத்தலாவுக்கு கொடுத்து குழவை போட்டு கருதெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான சூழ்நிலை இல்ல. கட்டுக்கு வந்து கொண்டு களத்துல அடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இல்ல. முதல் நாள் கருதை எடுத்துட்டு மறுநாள் தழுக்கடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இல்ல. ஆகவே வேற வழி இல்ல. மிஷின் வருது, மிஷின் காடுகளை போகுது, அங்கேயே அடிக்குது, அங்கேயே அறுக்குது, அங்கேயே அடிக்குது, அங்கேயே கட்டு கட்டுது, அங்கேயே நெல்லை தனியா மூட்டை பிடிக்குது. அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. வேற வழி இல்ல. ஆனாலும் கூட நாம இயற்கையை நாம நேசிக்கணும். நாம மீண்டும் கால்நடைகளை வளர்க்கணும், நாட்டு மாடுகளை வளர்க்கணும். அதனுடைய மூத்தனம், அதனுடைய கோமியம், அதனுடைய சாணி, இதுகளை வச்சு இயற்கை விவசாயம் செய்யுங்க. நம்ம செய்யக்கூடிய விவசாயம் இயற்கையானதுங்கய்யா. அதை செயற்கையா செய்யறதுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு நஷ்டங்களா வருது. ஆனாலும் இவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த நெல்லையும் இந்த அரிசியும் இந்த அரசாங்கம் சரியா பாதுகாக்கல. தரமில்லாத அரசாங்கம் தான் தரமில்லாத குடோனையும் தரமில்லாத ரேஷன் கடையும் தரமில்லாத புழுத்து போன அரிசியும் கொடுக்கிறது. இந்த தரமில்லாத அரிசி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த நம்ம தாங்கய்யா. உங்க அப்பா அம்மாவும் எங்க அப்பா அம்மா தாங்கய்யா இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் இந்த சாக்கடை சரியா, இந்த ஆறு காவாய் போடக்கூடிய, அதாவது கால்வாயில தண்ணி சரியில்லை, தண்ணி இந்த தண்ணி போடக்கூடிய கால்வாய் சீமகர்வ மண்டி போய் கிடக்கு, பூராமே ஆகாய தாமரை முடச்சு கிடக்கு. அப்படின்னா இது சரியில்லை என்றால் இது சரியில்லாம போனதுக்கு நீங்களும் நான் காரணம். அரசியல்வாதிகளும் அரசாங்கம் கிடையாது. இங்க சாக்கடை சரியில்லை, தண்ணி போற கால்வாய் சரியில்லை, தெருவிளக்கு சரியில்லை, சிமெண்ட் ரோடு சரியில்லை, தார் ரோடு சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, பால்வாடி சரியில்லை, பஸ் ஸ்டாப் சரியில்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான சரியில்லாத திட்டங்களுக்கும் காரணம் வெறும் அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ மட்டும் இல்லையா. நாமளும் நீங்களும் நானும் இல்லையா. நாம தரமில்லாத அரசியல்வாதிகளுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம். நம்ம ஓட்டை வித்துட்டோங்கய்யா. நம்ம ஓட்டை நம்ம அவங்கள்ட்ட வித்துட்டோம். நம்மள்ட்ட ஓட்டை வாங்கிட்டு நம்மள்ட்ட வாக்க வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையை வித்து முடிச்சாங்கய்யா. மொத்தத்தையும் பணங்களை பூரா சுட்டிட்டு வெளிநாட்டுல உடைய அடகு வச்சுட்டா, நம்மளை வெளிநாட்டுல உடைய சொத்துக்களை பதுக்கிட்டான். இதையெல்லாம் சரி செய்ய நினைச்சீங்கன்னா நம்ம அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு ஒரே ஒரு தீர்வு, நாம இனிமேல் திமுகவுக்கும் அதிமுக ஓட்டு போடக்கூடாதுங்கய்யா. ஐயா, இன்னைக்கு நீங்க எங்களை நாம் தமிழர் கட்சி ஜெயிக்க வச்சாலும் இன்னும் குறைந்தது 5 ஆண்டுகள்ல இருந்து 20 ஆண்டுகளுக்கு
பக்கமாகவும் இவங்க சேர்த்து வச்ச தீமைகளை புறம் சரி செய்து முடிக்க அந்த அளவிற்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் மலடாக்கி முடித்து விட்டார்கள். ஆகவே நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு வாக்கு, இங்க நடக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைக்கும் ஐயா இங்க இருங்க, இங்க இருந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அங்கிட்டு கூட சேரன் மகாதேவில இருந்து இந்த தாமிரபரணி தண்ணியை கொண்டு போய் குடிநீரா கொடுக்குதுங்கய்யா. ஆனா இந்த தொகுதிக்கு சேரன் மகாதேவி இங்க இருந்து, அதாவது இங்க இருந்து தாமிரபரணி ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் இருக்கு. 3.5 கிலோமீட்டர்ல வத்தாத ஜீவநதியா ஓடக்கூடிய தாமிரபரணி தண்ணியை குடிநீரா இந்த பொட்டல் கிராமத்துக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கலையா, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொடுக்கலையா? அப்படிதான் இந்த அரசியல்வாதிகள் நம்ம ஏனையா திரும்ப திரும்ப ஓட்டு போடணும். இங்க உங்க சேர்மனோ உங்க ஒன்றிய கவுன்சிலரோ உங்க பகுதியுடைய அரசியல்வாதிகளை வந்தா அந்த கேள்வி கேளுங்க. உங்களுக்கான அடிப்படை குடிநீர், அடிப்படை சாலை வசதி, அடிப்படை பேருந்து வசதி, மருத்துவ வசதி எல்லாமே நாம் தமிழர் கட்சி வந்தா தானே உங்களுக்கு சரியா கிடைக்கும். ஐயா நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் மாதிரி இலவசமா வேட்டி சேலை டிவி மிக்ஸ் கிரைண்டர் இது எதுவுமே இலவசமா கொடுக்க மாட்டாங்க. மாறாக உங்களுக்கு அடிப்படையில் தரமான சமமான கல்வியை கொடுப்பாங்க. இங்க தனியார் பள்ளிக்கூடம் இருக்காதுங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தா தனியார் பள்ளிகள் இருக்காது, தனியார் கல்விக்கூடங்கள் இருக்க, தனியார் பள்ளிக்கூடமோ தனியார் காலேஜ் இருக்காதுங்க. அனைத்தையும் அரசு உடைமையா மாத்திடுவோம். தனியார் மருத்துவமனை இருக்காதுங்க, அனைத்தையும் அரசு உடைமையா மாத்திடுவோம். இங்கு அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பியும் அரசு மருத்துவமனை போனா அந்த அரசு மருத்துவமனை தூய்மையா இருக்குங்க, வீச்ச வராது, நாட்ட வராது, மாத்திரை மருந்துவோட வாட வராது, சுத்தமா தூய்மையாக தனியார் மருத்துவமனை எப்படி இருக்கும் அதை விட அதிகமாக பேணி பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு வழி இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களும் இந்த நாட்டை ஆளுவதற்காக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் கோடீஸ்வரனும் பணக்காரர்களும் எல்லா பேரும் ஒரே மாதிரியான மருத்துவமனைக்கு வந்தா அந்த மருத்துவமனை மாறுகையா? கேள்வி கேட்டா தேங்க எல்லாமே மாறும். நாம் கட்சி ஆட்சிக்கு வந்தா தரமான குடிநீர், சமமான கல்வி, அது கல்வி அனைத்தும் தாய்மொழியிலும் இலவசமாக இருக்கும். தனியார் கல்லூரி தனியார் மருத்துவமனை இருக்காதுங்க. ஒரு தடவை நாம் கட்சி ஓட்டு போடுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி செய்யணும். ஐயா உங்க முன்னாடி நிக்கிறேன் நான் 15 ஆண்டுகளாக இந்த தேர்தல் நிக்கிறோம். இந்த அண்ணமாரிலாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க மேல வாங்கப்பா. கோயம்புத்தூர்ல இருந்து வந்து என்னோட இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆதரவு இருக்கணும். ஐயா இந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தவங்க. கோயம்புத்தூர்ல இந்த கட்சி, அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல நாங்கெல்லாம் ஒன்னா கலப்பணி செஞ்சவங்க. இன்னைக்கு என்ன சொல்லாம வந்துட்டாங்க, ஏன்னா யாருமே வரக்கூடாது. ஏன்னா கோயம்புத்தூர் கட்சி வேலைக்கு ஆளு வேணும்ல. என் சொந்த ஊர் நத்தத்துல இருக்க இங்கே வந்துட்டாங்க, அங்கே கட்சி வேலைக்கு ஆளு வேணும்ல. அதனால எந்த ஊருக்காரனையும் கட்சிக்காக இங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்ய வரையில் விட்டா வர வேண்டாம். ஏன்னா இந்த ஊரில் உழைப்பதற்கு நாங்கள் இந்த ஊருடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறோம். ஆனால் கோயம்புத்தூர்ல வந்து நீ வேலை பார்த்தா கோயம்புத்தூர்காரனுக்கு வேலை பார்க்க ஆள் இல்லாம போயிடும். நத்தத்துல இருந்து இங்க வந்தா நத்தத்து வேட்பாளருக்கு வேலை பார்க்க ஆள் இல்லாம போயிடும் சொல்லிட்டு எந்த ஒரு தம்பிமார்களே அண்ணன்மார்களை இங்க வேலைக்கு வர வைக்கிறதுல. ஆனா இவங்க எல்லாம் கலாணி போல சொல்லாம கொள்ளாம என்னோட கிளம்பி இருந்தா ஐயா. இருந்தாலும் அண்ணனா போச்சு கெட்டவர்களை திட்டாம நாகரிகமா திட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அனுப்பி வச்சிரு ஊருக்கு. ஏன் சொல்றாங்க ஐயா? ஐயா உங்க ஊரு நல்லா இருக்கணும் நாங்க வந்து கத்துறோம். இவர் கோயம்புத்தூர் அர்த்தம் எல்லாரும் பேருமே எங்க அண்ணன் சீமான் சொன்னாருன்னு உங்க ஊரு இந்த ஊரு நம்ம ஊருன்னு சொல்லி நல்லா இருக்கணுமே நாங்க வந்து கத்துறோங்க ஐயா. 15 ஆண்டுகளா தோத்துக்கிட்டே இருக்காங்க ஐயா. 15 ஆண்டுகளா நாங்க தோக்குற காரணம் என்ன தெரியுமாங்க ஐயா? நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது இல்லை. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா லஞ்சமையா, லஞ்சம் கொடுத்ததுனால மீண்டும் வெற்றி பெற்று வந்தால் லஞ்சம் பலமுறை. அண்ணன் இந்த வண்டியில கொஞ்சம் ஓரமாடுங்க, காவல்துறை அதிகாரி வர்றாங்க, கோவக்காரங்க அடிச்சு விடுவாங்க. ஏமா அவங்க கோவக்காரங்க அடிச்சு விடுவாங்க, கோவக்காரங்க காவல்துறை அதிகாரிகள் வாங்க. பாவத்தை இவங்களை போட்டு பிளைங் ஸ்குவாட்னு போட்டு வருவாய்த்துறையும் அந்த உள்ளாட்சி துறையும் போட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படி ஏன் தலைவா பணம் கொண்டு வரேன் கொண்டு வைக்கான். இதுல ஹிந்திக்காரங்களை 2 பேரை போட்டு கடைசி சீட்ல போட்டு அவனுக்கு ஏசி வருதா வரலையா பாவத்தை வெந்து நொந்து தமிழ்நாட்டை காரி திப்பிட்டு போறாங்க ஹிந்திக்காரைய ஊரம். அதனால அந்த அளவுக்கு இருக்கு. அது எதுக்கு ஐயா நான் என்ன கேட்கிறேன், 300 ரூபாய் கொடுக்கறேன்றாரு ஐயா. இசை சுப்பையா என்ன செஞ்சிருந்தாரு, 300 ரூபாய் கொடுக்க போறோம்னு திட்டம் இருந்தாரு. ஏன் தெரியுமா? முத நீங்க வேட்பாளர் வந்த போது திமுக வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல. ஐயா இசைக்கு சுப்பையாவுக்கு நல்லாவே தெரியும், நம்மளையெல்லாம் மிரட்டுற மாதிரி கட்சியும் மிரட்டியே வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவே. நன்றி 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 நன்றி. கவலைப்பட தலைவா, இங்கே தலைவா நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இங்கே தலைவா ஐயா செந்தில் பாலாஜி சொன்னார் பத்தியில ஒரு தடவை, நான் திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த செகண்ட் 11 மணிக்கு 12 மணிக்கு மாட்டு வண்டி லாரி ஹிட்டாச்சு எல்லாத்தையும் எடுத்து போய் ஆத்துல மணால கலாண்டு தின்னுங்கடா நான் பொறுப்படான்னு சொன்னாரு. சரிங்களா? அவன் கலாணி பயிருக்கு ஆதரவா இருந்தேன், கொலால பயிருக்கு ஆதரவா இருப்பேன், கஞ்சா விற்கிறேன், சாரா விற்கிறேன், அதுக்கு ஆதரவா இருப்பேன். நாங்கள் பனையேரிகளுடைய ஆதரவாளர்கள். பனையேரி குடும்பத்திலிருந்து வந்தவன் எங்க அண்ணன் சீமான். பனையேரியினுடைய விடுதலையே, பனையேரியுடைய சுதந்திரமே இந்த மண்ணினுடைய விடுதலை என்று நேசிப்பவர்கள். பனையேரிகள் இந்த நாட்டில் வாழ்ந்தால்தான் ஐயா தமிழ்நாட்டினுடைய தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டது பனை. பனை மரத்தினுடைய சிறப்பு இருக்கிறதுலேயே 2 மரம் தான். தலைவர்கள் ஒருவரையும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களும் பயன்படுறது ஒண்ணு வாழை மரம், இன்னொரு பனை மரம். ஆகவேதான் பனை மரத்தை கொண்டு வந்து நம்ம தேசிய மரமா தமிழருடைய மரமா வச்சிருக்கோம். இன்னொரு தெரிஞ்சுக்க, பனை மரத்துக்கு மற்ற மரங்களோட இருக்கிறது அற்புதமான கொடை என்ன தெரியுமா? மற்ற மரங்கள் 1000 அடிக்கு வரைக்கும் ஒரு 200 அடி 100 அடி 200 அடியா வேற இறக்கி தண்ணீரை உறிஞ்சி தன்னை காத்துக்கொள்ளும். ஆனால் பனைமரம் மட்டும்தான் மேல பெஞ்ச மழத்தண்ணிய, பூமியில விழுந்த மழத்தண்ணிய 1000 அடிக்கு கீழே தன்னுடைய வேர்களை கொண்டு போய் பனைமரம் சேர்த்து வச்சு இந்த பூமியில எப்பெல்லாம் வறட்சி ஏற்படுதோ அப்பெல்லாம் அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணி தண்ணியை வெளியிட்டு நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய தன்மை பனைமரத்துக்கிட்டே இருக்கு.
தமிழ்நாட்டினுடைய மரமாக இருப்பது பனைமரம். தமிழ்நாட்டினுடைய மரமாக இருக்கக்கூடிய பனைமரத்தை குலதெய்வமாக கும்பிடக்கூடியவர்கள் பனையேறிகள், நாடார்கள். உங்களுடைய குலம் செழிக்க, என்னுடைய குலம் செழிக்க, என் மாநிலம் தலைக்க பனைமரம் அரசு மரமாக அறிவிக்கப்பட்டது எப்படியோ அதே போல பனம்பாலும் தென்னம்பாலும். நீங்க கல்லுன்னு சொல்றீங்களா, அடுத்து ஐயா தாய் கிட்ட குடிச்சாங்க தாய்ப்பால், பசுமாடு கொடுத்தா பசுமால். இந்த 2 பாலுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற மிக முக்கியமான 2 பால் பனம்பால் தென்னம்பால். ஆகவே அந்த கல்லுன்னு சொல்லாதீங்க, தாய்ப்பால் பசும்பால் பனம்பால் தென்னம்பால் இப்படி நீங்க வச்சுக்கீங்க. எப்படி தாய்ப்பாலும் தாய்ப்பால் நேசிக்கப்படுகிறதோ அதே மாதிரி பனம்பாலும் தென்னம்பாலும் இந்த மண்ணின் உணவாக, மதுவாக அல்ல, இந்த மண்ணின் உணவாக நாம் நிகழ்ச்சி வந்தவனே மாற்றப்படும். கோபப்படாம அமைதியாக சத்தம் சரி நகனே கூடாது. எனக்கு ஏற்கனவே ஐயா இசைக்கு சிப்பா மேல கோபம், அவனை பார்த்தா இசை சிப்பா ஆள் மாதிரி இருக்கு, அமைதியா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிலத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கணும்னா நாம அங்கங்க களமாடணுங்கய்யா. அதனாலதான் எங்க அண்ணன் சொன்னேன், அண்ணன் நீங்க இங்க இருந்து வரவே நம்ம சொன்னதுக்கான காரணம் அதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. என் மண்ணையும் என் மக்களையும் காப்பாற்ற ஒவ்வொரு ஊரா சீமான ஓடிக்கிட்டு இருக்கா. மூஞ்சி முகரெல்லாம் வெந்து போய் கையெல்லாம் முத்து போய் அவருக்கு ஏசியில வாழ தெரியாம இல்லையா, அவர் இயல்பாரு, அவர் யாருமே உங்களுக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் நிஜமாவே சீமா என்ன ஆளுன்னு என்னிட்ட கேட்கிறாங்க, புரியுங்களா? என்ன ஆளுன்னு கேட்கறாங்க. அது வேற. உண்மையிலேயே அம்மா சொல்லிருக்காரு, என்னை பார்த்தோன்னு இதை என்ன சாதிக்கிறேன்னு கேட்கிறவங்க இருக்கேன். நாங்க சாதிக்கிறது உங்களுக்கு தெரியல, நான் என்ன சாதிக்கணும்னு கேட்கிறேன். பரவாயில்ல சொல்லிட்டு என் ஜாதியை சொல்ற விட எங்க அண்ணன் சீமான் யாரும் தெரிஞ்சுக்கடா, இந்த மண்ணை உயிராக நேசித்த ஐயா காமராஜருக்கு பிறகு மீண்டும் ஒருத்தன் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான நபராக வந்த பனையேறு குடும்பத்தில் பிறந்தவன் அண்ணன் சீமான். பழைய நீக்கல்னா பழையருடைய மகன் அந்த சீமானுக்கு ஓட்டு போடுங்க. நாம் கட்சியுடைய விவசாய சின்ன 3வது இடத்துல இருக்கு. ஐயா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நம்ம அப்பா அம்மா செஞ்ச பாவம் இந்த நாடு நாசமா போச்சு. உங்களுக்கு தெரியுது, குடிக்கிற தண்ணி இல்ல. இந்த டேங்க்ல தண்ணி வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, புரியுதுங்களா? சரியான சாக்கடை வசதி இல்ல, சரியான செருவுல சரியில்லை. ஐயா இங்க இருங்க, எஸ்கி ஐயா மகனோட பேரனை நம்ம பள்ளிக்கூடத்துல படிப்பானா? நம்ம பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிப்பாங்களா? நீங்களும் நானும் ஊசி போற ஆஸ்பத்திரி வந்து ஊசி போடுவாங்களா? மூக்க பிடிச்சு போயிடுவாங்களா? அம்பாசமுத்திரத்துக்கு ஆஸ்பத்திரி திறந்திருக்கா மூடி இருக்கா, வேற ஊருக்கு மாத்திட்டானு ஒரு போர்டு கூட வைக்கலங்கய்யா. உசுரை காப்பாத்திட்டு இங்க இருந்து உடனே ஆஸ்பத்திரி அவசியம். ஆஸ்பத்திரி தேடுறதுக்குள்ளே அவருக்கு உசுறு போயிடும். பாம்பு கடிச்சு உசுறு போறதை விட, பூரா கடிச்சு பள்ளி கடிச்சு பாச்சை கடிச்சு அவருக்கு நோய் வர்றதை விட ஆஸ்பத்திரி தேடுறதுக்குள்ளே அவருக்கு உசுறு போயிடும். எப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும், ஒரு நம்பிக்கை வரும், பாம்பு கடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க. எப்படியாவது ஆஸ்பத்திரி போயிட்டா காப்பாற்றலாம்னு போவேன். அரை கண்ணு குறை கண்ணு உசுரை பார்த்துக்கிட்டு திறந்து பாக்குறேன், ஆஸ்பத்திரி அடைச்சு கிடக்குன்னா அதுக்கப்புறம் அவன் குழப்பானா? புரியுங்களா? ஆஸ்பத்திரி தேடுறதுக்கு 6 நாள் ஆகுதுங்க. அம்பாசமுத்திரத்துல ஆஸ்பத்திரி எங்க மாத்திரம் எப்படி கூட வச்சான்னு தெரியலங்க. ஐயா உங்களுக்கு தெரிஞ்சுக்க, இந்த மண்ணின் மீது அக்கறை இருக்கிறவங்களுக்கு ஐயா எது தேவை எது தேவையில்லை, எது எந்த இடத்துல இருக்கின்ற அக்கறை வரும் உங்கள்கிட்ட நான் சொல்றீங்க. இப்ப அம்பாசமுத்திரம்ன்ற இவ்வளவு பெரிய ஊர்ல நடுவான ஊருக்கு மத்தியில என்னையா இருக்கணும்? பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல என்ன இருக்கணும்? பொதுமக்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே இறங்கின உடனே மருத்துவமனைக்கு முதல் போகணும். மருத்துவமனை தான் முதல் தேவை. இவங்க என்ன செய்யறாங்க? மருத்துவமனை கொண்டு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வச்சுட்டு நடு ஊருக்குள்ள கோர்ட்டை கொண்டாந்து வச்சிருக்காங்க. பழைய கோர்ட்டு, புது கோர்ட்டு, தாலுகா ஆபீஸ், அதுக்கப்புறம் நீர்வளத்துறை அலுவலகம். முடிக்கணுமாப்பா? யாரா 4 பேர் ஊர் இருக்கிற இடத்துல பேச வேண்டியனா பேச முடியும். அங்க உள்ளுக்குள்ள ஆள் இருக்காங்களா? பேசினா கேட்பாங்களா? ஓட்டு போடுவாங்களா? நம்பலாமா? சோறு தண்ணி கொடுப்பாங்களா? ரைட், அப்புறம் பேசி முடிக்கிறேன். அப்ப அப்படி போய் நம்ம ஆஸ்பத்திரியை தேடினாங்கய்யா, ஆஸ்பத்திரியை காணாங்கய்யா. நாங்க சொல்றது ஐயா, இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் நடு ஊருக்குள்ள இருக்கிற நீதிமன்றம், பழைய நீதிமன்றம், புது நீதிமன்றம், அங்க இருக்க தாலுகா ஆபீஸ், அங்க இருக்க ட்ரெஸரின்னு சொல்லக்கூடிய கருவூலம், அங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அலுவலகம், அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசு அலுவலகங்கள்லாம் ஒரு 6-7 ஏக்கர் 10 ஏக்கர்ல இருக்குங்கய்யா. நாங்க ஒருவேளை எம்எல்ஏ வந்திருந்தா என்ன செய்ய தெரியுமா? இந்த மாதிரியான அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள் சரி, அதுல இருக்கிறது இங்க வருங்க. கோர்ட்டுக்கு வர்றது நான் வக்கீலா தான் இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புனா தூரமா கோர்ட் இருந்துச்சா போயிருவேன். நாங்க என்ன சொல்ல வர்றோம்? அம்பாசமுத்திரத்தை விட்டுட்டு கொஞ்சம் 5 கிலோமீட்டர் தள்ளி கோர்ட் வச்சா போயிடலாம் சீக்கிரம். ஒரு தாலுகா ஆபீஸ் வச்சா கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம போயிடலாம். ஆனா அரசு மருத்துவமனையை பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல வைக்கிறீங்க. ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய நபர்கள் கார்லையும் அதுல பெரிய சொகுசு வண்டியிலே போக மாட்டாங்கய்யா. ஏழைவாளைகள் தூரங்களதான் போவாங்க, ஒரு சேராட்ட வந்து போவாங்க. போன உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஆஸ்பத்திரி நடுப்புறத்துல ஒட்டுமொத்த நகரினுடைய மைய பகுதியில் இருக்கணும். இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. காரணம் என்ன தெரியுமா ஐயா? ஒருவேளை நீ அரசு மருத்துவமனை நடு ஊர்ல இருந்துச்சுன்னா நீ போய் வைத்திய பார்த்து பொழைச்சிருவ. இது தனியார் அரசு மருத்துவரை கொண்டு வெளியில கொண்டு வச்சுட்டு நடு ஊர்ல தனியார் மருத்துவம் வச்சிருந்தா ஆத்திர அவசரத்துக்கு உயிரை காப்பாற்றுறது நீ தனியார் மருத்துவம் போய் பில்ல போட்டுவாங்க. இந்த தனியார் மருத்துவமனை யாருன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட பினாமிங்க. இது மாதிரி நிறைய நம்ம பேசலாம் ஐயா. இதுல கல்வி ஊத்தருக்கு வருஷம் 360 நாள் பத்தாது. என்னை ஒரு ஜெயிக்க வந்ததுக்கு அப்புறம் இதை போல நம்மளே சரி செய்வோம். சரி செஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச கொடுமையிலும் பேசுவோம். அப்பப்ப கல்வி ஊத்துவோம். ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு 400 கட்சி ஓட்டு போடுங்க. இங்க வாய்ப்பு இருக்க இளைஞர்கள் சீமான பேச நிறைய கேளுங்க. அந்த சீமான் அதாவது இந்த மாதிரி பேசுறதுக்கு உலகத்திலேயே ஒருத்தன் கிடையாதுங்க. இந்த உலகத்தை எப்படியெல்லாம் கட்டமைக்கலாம் கனவு என்று வச்சிருக்காங்க அந்த 400 கட்சி பிள்ளைகளும் அந்த சீமானும். அந்த கனவுகளை எல்லாம் நிறைய காணொலிகளை வீடியோவா போட்டிருக்கோம். அதுல பாருங்க, அதுல கேளுங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா தம்பிக்கு ஏதாவது உதவி செய்யணும், உங்க கையில இருக்கக்கூடிய நோட்டீஸ் ஒரு போட்டோ எடுத்து Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். நான் தொடர் போயிட்டு வரேன். ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்களா? போய் பாக்குறேன். போயிட்டு வரையா. நன்றி ஐயா.
உங்களை நம்பி நின்று இருக்கோம், உங்களை நம்பி போறோம். நாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்க ஓட்டை வாங்குற விலை கொடுத்து வாங்குற பிள்ளைகள் கிடையாது, வியாபாரிகள் கிடையாது. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது வாக்கு அல்ல, வாழ்க்கை. எதிர்கால தலைமுறைக்கு வாழ்க்கை கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நீங்க ஓட்டு போட போயில உங்க பிள்ளைகளோட முகத்தை பார்த்துட்டு உங்க பிள்ளைகளோட தலையை சத்தியம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போறோம்னா நல்ல தலைவன் எனக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு போங்க. உங்க ஊர்லயே நான் முழுமையாக குடியிருந்து உங்கள் ஊருக்கான நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இது இந்த தெய்வத்தின் மீது சத்தியம். போயிட்டு வரேன். இந்த குடல் கடையில விடாதீங்க. 50 ரூபா 80 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க இல்ல, அதெல்லாம் வீடியோ இருக்காங்க, அனுப்புங்க. அதுல உண்டு லைன் ஆகிடு. போயிட்டு வரவா? நன்றிங்க, நன்றி நன்றி. நம்ம அவங்க முன்னாடி பேசுறோம், அவங்களுக்கே தெரிஞ்சிடும். போயிட்டு வரையா? நன்றி நன்றி நன்றி.